பிரியமானவர்களே, ஏன் நாம் பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது? முதலாவது நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அடிப்படையிலே, பாவிகளுடைய வழி எப்பொழுதும் நயங்காட்டுகிற ஒரு வழியாக இருக்கும். அதாவது அவர்கள் பேசுவது நமக்கு சாதகமாக, நமக்கு பிரியமாக, நமக்கு ஏற்றபடி பேசுவதாகத்தான் தோன்றும். ஆனால் அவையெல்லாம் நமக்கு தீமைதான் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதாவது ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களா, அதே போல தான் இந்த பாவிகளுடைய வழி இருக்கும். ஆகவே தான் அங்கே போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 23லேருந்து 25 வசனத்தின்படி நாம் பார்க்கும்பொழுது, அந்த வழியில் நாம் நிற்கும் போதெல்லாம் தேவ ஆலோசனையும் தேவனுடைய கடிந்துகொள்ளையும் நாம் அசட்டை பண்ணுவோம். ஆகவே நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆலோசனை அசட்டை பண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பாவிகளுடைய வழி நிற்கிறோம் என்று அர்த்தம். கடைசியாக நீதிமொழி 1ஆம் அதிகாரம் 26லேருந்து 28ஆம் வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, நாம் ஆபத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும்போது பதில் இருக்காது. ஆகவே தான் நாம் பாவிகளுடைய நிற்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.